கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த ஆடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆம், அருமையான தேவ பிள்ளைகள், இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நீங்க கூட இதுவரைக்கும் நான் நன்மை செஞ்சிருக்கிறேன், என்னை யாருமே நினைச்சு கூட பார்க்கல, என்னிடத்தில் நன்மையை அனுபவித்தவர்கள் கூட என்னை மறந்து விட்டார்கள், எனக்கு துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லி அநேக சூழ்நிலைகள்ல நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல இருப்போம். பரவாயில்லை அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து யாருக்கெல்லாம் நன்மை செய்யணுமோ, உங்களுக்கு சூழ்நிலைகள் வாய்க்கும் போது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒருவேளை நம்மை மறந்தாலும், நமக்கு துரோகியா இருந்தாலும், நம்ம எதிர்ப்பவர்களா இருந்தாலும், நம்மை வெறுக்கிறவர்களா இருந்தாலும், தொடர்ந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது, அவர்களை நேசிக்கும் போது, அவர்களுக்கு நன்மை செய்யும் போது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் கொடுக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். எனவே சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க, ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.